வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வேதாத்திரியம். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். இறைநிலையோடு இணைத்தே வைத்தாய். சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். ஆசான் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம் அனைவரோடும் சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். அனைத்து நார்வே மற்றும் டென்மார்க் மன்ற வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியேனது இனிய காலை மாலை வணக்கமும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சென்னையிலிருந்து கோமதி சுப்பிரமணியம். கூட்டலும் கழித்தலும் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் சிந்தனை செய்யவிருக்கிறோம். வாங்க சிந்தனைக்குள் செல்லலாம். பொதுவாக மனிதனிடத்தில் உள்ள நல்லதை கூட்டவும் அல்லதை கழிக்கவும் பழகிக்கொண்டால் வாழ்வு சிறக்கும் தான். அது தவிர கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டலும் சரி கழித்தலும் சரி இந்த பிரபஞ்சத்திலும் நடக்குது, நமது உடலிலும் நடக்குது. எப்படி பழைய செல்கள் உதிர்ந்து புதிய செல்கள் திருப்பி உருவாகி கொண்டே இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி நமது உள்ளத்திலும் நடக்குது. அது எவ்வாறு நடக்கின்றது என்பது குறித்து தான் நாம இப்ப சிந்திக்க போகிறோம். அதற்கு முன் இறைநிலையை பற்றி ஒரு சிறு விளக்கம் பார்த்துவிட்டு நம்ம செல்லலாம். இறைவன் என்பது யார் என்று கேட்பதை விட இறைவன் என்பது என்ன என்று கேட்கலாம். ஏனென்றால் அது ஒரு தனி நபர் அல்ல, பேராற்றல். அதைத்தான் அண்டத்தில் அறிவென இருப்பவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான் என்று மகரிஷி சொல்லுவாங்க. உண்மைதான். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் என்று அழைக்கப்படுபவன் தான் நம் உடலிலும் உயிராக இருக்கின்றான் என்ற உண்மையை முதலில் நாம் உணர வேண்டும். இந்த சூட்சுமத்தை உணர தேடலும் ஆர்வமும் இருக்கணும். அந்த தேடுதலை நாம் ஆரம்பித்தாலே போதும், இறைவன் என்ற மறைபொருளுக்கு விளக்கம் தானே கிடைத்துவிடும் குருவின் மூலம் இல்லையா? நாம ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் 10 அடி எடுத்து வைத்து நமக்கு உதவுவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அதனால நாம முதல்ல முயற்சி எடுக்கணும். உண்மைதானே? இந்த பிரபஞ்சத்தில் தோன்றும் அத்தனை தோற்ற பொருட்களும் தோற்றங்களும், அதாவது சூரியன், சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்கள், பால்வழி அண்டங்கள், பஞ்சபூதங்கள், நிலம் நீர் கனல் காற்று விண். பஞ்சபூதங்கள் நிலம் நீர் கனல் காற்று விண். இவை அனைத்துமே பாத்தீங்கன்னா விண்களின் கூட்டுதான். அதாவது விண்களின் கூட்டல் தொகுப்பு தான். அதே போலத்தான் நம்ம உடலும் அணுக்களின் கூட்டுதான். இந்த பிரபஞ்சம் எப்படி என்றால், உயிரினங்கள் எண்ணிக்கை கூட கூட அதுவும் தன்னை விரித்து கொண்டு, அது தன்னை விரிவுபடுத்தி கொண்டு செல்லும். அந்த மாதிரி விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது. எப்படி ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும் கரு வளர வளர அந்த குழந்தைக்கு இடம் தந்து பாதுகாக்கிறாளோ, அதே போலத்தாங்க இந்த பிரபஞ்சம் நம்ம எல்லோரையும் எப்போதும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன் பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகை எவ்வளவு இருந்தது? அதாவது 1925 பாத்தீங்கன்னா 200 கோடி மக்கள் இருந்ததாக கணக்கெடுத்திருக்காங்க. அதே இப்போ 2025 பாத்தீங்கன்னா 800 கோடி மக்கள், 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா 1925 2.5 கோடி மக்கள். இப்போ 2025 உள்ள மக்கள் தொகை எவ்வளவு? 8.3 கோடி மக்கள் இருக்காங்கன்னு கணக்கெடுத்திருக்காங்க. இப்படி பன்மடங்கு பெருகிவிட்டாலும் பிரபஞ்சத்தில் அனைவரும் வாழும் வகையை அந்த இறைவன் எனும் மகா சக்தி, மாபெரும் சக்தி எல்லோருக்கும் அருளி கொண்டதே தான் இருக்குது. இது சத்தியமான உண்மைதான் அன்பர்களே, இல்லையா? அடியேன் முன்பே சொன்னதை போலத்தான் அந்த இறைவன் என்பது யார் என்று கேட்பதை விட என்ன என்று கேட்டால் அதன் பேராற்றல் பற்றிய ஒரு ரகசியத்தை தான் சுவாமிஜி நமக்கு விளக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகாந்தமாக பறந்து விரிந்து கிடக்கும் இந்த சுத்த வெளியில்தான் கோடான கோடி நட்சத்திரங்கள், கோள்கள், சூரியன், சந்திரன், பூமி அனைத்தும் எப்படி இருக்குதான்? மிதந்தும் உருண்டும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்படிதானே? அனைத்தையும் தாங்கி கொண்டு தன்னுள் மிதக்க விட்டு கொண்டு இருப்பது யார்? அந்த சுத்த வெளியனும்
பேராற்றல் தான். அதன் இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னிருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்று சுவாமிஜி தான் உணர்ந்து நமக்கு அதை எடுத்து விளக்குறாங்க. மகரிஷியின் பிரம்மஞான கவியின் மூலம் பார்த்தீங்கன்னா, சுவாமிஜி அந்த இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தை கவி மூலம் விளக்கியிருப்பாங்க. நியூட்டனின் கண்டுபிடிப்பு என்ன? ஈர்ப்பு விசை சட்டம், அதாவது கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அதைத்தான் அவர் கண்டுபிடிச்சாரு. ஆனால் அதே ஆற்றல் தான் சூழ்ந்தும் அழுத்திக் கொண்டு இருப்பதால் தான் நாம் பூமி என்ன வேகத்துல சுழன்றாலும் நாம கீழே விழாம பாதுகாக்கப்படுகிறோம் என்று மகரிஷி விளக்கம் கொடுக்கிறாங்க. இல்லையா? உண்மைதான். இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தை கவி மூலம் அருள் தந்தை கொடுத்திருக்காங்க. இப்போ அதை நம்ம பார்க்கலாம். இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணா. நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். இந்த கவியின் விரிவான விளக்கத்தை பிரம்ம ஞான வகுப்புல நீங்க மென்மேலும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்ப சுவாமிஜியின் இந்த பாடல் மூலம் இறைநிலையின் சரித்திரத்தை தான் உணர்ந்து நமக்கு எடுத்துரைக்கிறார் நமது அருட்தந்தை. இதைத்தான் உணர்ந்து ஓதுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் இதுவரை நாம், அதாவது மனவளக்கலை பயிற்சிக்கு முன் வருவதற்கு முன் நம்ம கேட்டதெல்லாம் ஓதி உணர்ந்தது. அதாவது பிறர் சொல்வதை கேட்டு நம்ம தாய் தந்தை பெரியவங்க அவங்க வழிநடத்துதல் பேர்ல நம்ம மனதில் நாம இறைநிலை பற்றி உருவகப்படுத்தி உருவ வழிபாட்டில் உணர்ந்தோம் இல்லையா? அது ஒரு வகை. ஆனால் மகரிஷியின் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் யூனிவர்ஸ் என்ற தியரி தான் நாம் விஞ்ஞான பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படித்தானே? இந்த அண்ட சராசரத்தில் பார்த்தீங்கன்னா, எப்படி உயிர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது கூட்டலாக பிரபஞ்சம் விரிந்து உயிரினங்களை வாழ வைக்கின்றதோ, அதே போல பூமியின் பாரம் அதிகரித்தால் கழித்தலாக அதனையும் சுனாமி பூகம்பம் வந்து தானே சமன் செய்து கொள்ளும் வல்லமை கொண்டது. எனவே பிரபஞ்சம் தனது கூட்டல் கழித்தல் வேலையை கன கச்சிதமாக அதன் இயக்க ஒழுங்காற்றல் மூலம் இயற்கை சட்டங்களை சரிவர நடத்தி வருகிறது. அதில் எந்தவித ஐயமும் குழப்பமும் இல்லை. ஆனால் அதே பஞ்சபூத தொகுப்பு தான் மனிதனிடத்தும் இருக்கு. கூடுதலாக என்ன இருக்கு? மனம் எனும் குட்டி பூதம் இருப்பதால் நாம் நமது கூட்டல் கழித்தல் வேலையை தெரிந்து கொண்டு வாழ்வில் நடைமுறைப்படுத்துறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். மனிதனாக பிறந்து வந்த நாம் எதனை கூட்ட வேண்டும் என்றால் நமது ஜீவகாந்தத்தை தான். அது என்ன ஜீவகாந்தம்? அதுதான் நமது உயிர் சக்தி. இதை நம்ம எவ்வாறெல்லாம் பெறுறோம்? நாம் சாப்பிடக்கூடிய உணவு, நீர், காற்று, கோள்களின் சஞ்சாரம், பூமியின் நடுமையத்தில் ஏற்படும் அணுச்சிதைவு மாற்றத்தால் பூமியின் மேற்புறத்தில் வரும் உயிரினத்திற்கு மனிதன் உட்பட எல்லாவற்றிற்கும் உயிராற்றல் கிடைப்பது உண்மைதான். ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவம் மூலம் நம்ம ஆற்றலை பெருக்கிக் கொள்ளலாம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சி கொடுத்துருக்காங்க சுவாமிஜி, உயிராற்றலை பெருக்கிக் கொள்ள. அதான் கண்ணாடி பயிற்சி மூலம், விளக்கு தவம் மூலம் நமது உடலில் ஓடும் ஜீவகாந்தத்தை நல்ல ஒரு திணிவு செய்து கொள்ளலாம். நாம் இதனை கூட்டுவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில நாம் நமது பழக்க பதிவின் காரணமாக என்ன பண்றோம்? அடிக்கடிக்கு சினம் வந்துருது, கவலைப்படுறோம். அதனால என்ன ஆகுது? நமது ஜீவகாந்தத்தை அதிகமாக செலவு செய்து விடுகிறோம். அதனால எளிதில் நம்ம சோர்வு அடைந்து விடுறோம். இதனை கூட்டிக் கொண்டால் மனம் வந்து ஆற்றல் பெருகும். அதாவது ஜீவகாந்தத்தை நாம் கூட்டிக் கொண்டால் நமது மன ஆற்றல் பெருகும். ஆற்றல் உள்ள மனம்தான் நாம் நம் பழக்கப்பதிவில் இருந்து விடுபட்டு விளக்க வழியில் வாழ உதவியா இருக்கும். அப்போதான் நம்ம வாழ்வின் நோக்கத்தையும் நாம உணர முடியும். எதனை கழிக்க வேண்டும் என்றால் நமது பாவ பதிவுகளைத்தான் கழிக்க வேண்டும். எப்படி கழிக்க வேண்டும் என்று சுவாமிஜி நிறைய வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க. மனவளக்கலை பயிற்சிகள் இதற்கு பேருதவியா இருக்கும். நமது பாவ பதிவுகளை கழித்தால்தான் நாம் விடுதலை பெற முடியும். வாழ்வின் நோக்கமும் அப்பதான் நிறைவேறும். வாழ்வின் நோக்கம் என்ன? இறைநிலையை உணர்வது. இறைநிலையை பற்றிய உண்மையான விளக்கம் சுவாமிஜி கொடுத்த பயிற்சி மூலம் நம்ம தெரிந்து கொண்டு
வாழ்க்கையை அதன்படி வாழ்ந்தால் எளிமையான அமைதியான வாழ்க்கை முறை நிச்சயம் அமையும் எல்லாருக்கும். சரி, இந்த பிரபஞ்ச சரித்திர ரகசியத்தை பற்றி கொஞ்சம் சிறிது பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தை பத்தி இதுவரையில் பார்த்தீங்கன்னா, நிறைய கொள்கைகள் வெளிவந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படைப்பு தத்துவம் வந்தது. தியரி ஆஃப் கிரியேஷன். அடுத்து திடீர் வெடிப்பு தத்துவம், பிக் பேங் தியரி வந்தது. மாயாவாதம் வந்தது, தியரி ஆஃப் மாயா. நிலை தத்துவம், அதாவது தியரி ஆஃப் பெர்மனன்ட். அடுத்து பரிணாம தத்துவம். இப்படி மேலே குறிப்பிட்டுள்ள எல்லா தத்துவங்களுமே ஏற்புடையதாக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுமான ஆதாரங்கள் அவற்றில் இல்லை. ஆனால் சுவாமிஜி தந்த இந்த தன்மாற்ற தத்துவத்தில் இந்த பிரபஞ்ச வரலாறு பற்றிய உண்மைகளின் முக்கிய குறிப்பு என்னவென்றால், இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து பிரபஞ்சமாகவும், கோள்களாகவும், நட்சத்திரங்களாகவும், உயிரினங்களாகவும் திகழ்கின்றது என்பது மட்டும்தான். இதுதான் தன்மாற்ற தத்துவம். இதுதான் இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரமும் கூட என்று சுவாமிஜி அருமையா விஞ்ஞான விளக்கத்தோட நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த பிரபஞ்சமே ஒரு கணக்குல தாங்க சுத்திட்டு இருக்கு. அது போலத்தான் மனிதனும் அவனது மனமும் சுத்திட்டு இருக்கு. 8 கால் பூச்சியிலிருந்து 8 கோள்கள் வரை எல்லாமே பார்த்தீங்கன்னா கணிதம் தான். எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ வந்து சூரியன் எடுத்துக்கோங்களேன். சூரியன் மிகப்பெரிய கோள். அது பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரிது அப்படின்னு கணக்கெடுத்திருக்காங்க. அது தன்னைத்தான் சுற்றி வர 25 நாட்களுக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டு வரும். புதன் என்ற கோள் அடுத்து சூரியனிலிருந்து 3 கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு சூரியனை வலம் வந்து கொண்டு இருக்கும் கோள். அது சூரியனை ஒரு முறை வரம் வர எத்தனை நாள் எடுத்துக்கிட்டு? 88 நாட்கள் எடுத்துக்கிட்டு. அப்புறம் சுக்கிரன் 6 கோடி மைலுக்கு அப்பால் இருக்கு. அது சூரியனை ஒரு முறை வலம் வர 225 நாள் எடுத்துக்குது. அடுத்து பூமி 9 கோடி மைலுக்கு அப்பால் இருக்கு. சூரியனை வலம் வர 365 நாட்கள் எடுத்துக்கிறது. அப்புறம் செவ்வாய் 14 கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கு. சூரியனை சுற்றி வர 687 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது என்று கணக்கெடுத்திருக்காங்க. இப்படி வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கணக்குல தான் சுத்தி வருது. எந்த ஒரு கோளும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு மற்ற கோள்களை ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு அளவுல தான் வைத்துக்கொண்டு சுத்தி வரும். ரொம்ப நெருங்கவும் செய்யாது, விலகவும் செய்யாது, இதே மாதிரி மோதவும் செய்யாது. இதன் இயக்க ஒழுங்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு மிகுந்த வியப்பை தான் தருது இல்லையா? எவ்வளவு கணக்கச்சிதமா அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. இதே மாதிரி உயிரற்ற ஜட பொருட்களில் கூட அந்த இரையாற்றலின் இயக்க ஒழுங்கு நமக்கு ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. சரி, உயிருள்ள தாவரத்துல பார்த்துக்கோங்களேன், அதன் இயக்க ஒழுங்கு எப்படி இருக்கு? ஒரு மாதுளம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதுல உள்ள மணிகள், அந்த முத்து முத்தா அடுக்கி வச்சிருக்குல்ல, அந்த அந்த அதை பார்த்தா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஒரு வியப்பா தான் இருக்கு இல்லையா? யார் இப்படி அடுக்கி வச்சிருக்காங்க? ஆரஞ்சு பழம் 6 கூட்டல் 5 11 11 சொலை இருக்கும் ஒவ்வொரு ஆரஞ்சு பழத்துலயும். அந்த ஆரஞ்சு பழத்தை வரிசையா அடுக்கி வச்சது யாரு? பலாப்பழம் எடுத்துக்கோங்க, பூக்களை எடுத்துக்கோங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், இதழ்கள் எவ்வளவு அழகு. பறவைகள் ஒன்னொன்னுலயும் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதாவது மனவளக்கலை வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சர்வசாதாரணமா இதெல்லாம் ஓகே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். பட் அந்த இறைநிலைய பற்றிய ஒரு விளக்கம் நமக்கு தெரிஞ்ச பிறகு, இந்த பூக்கள், பழங்கள், நேச்சர பார்க்கறச்ச, இறைவனையே பார்க்குற மாதிரி தான் ஒரு அ நம்மளுக்கு ஒரு எண்ணமும், ஒரு வியப்பா இருக்கு. அது எப்படி வார்த்தையால சொல்ல முடியும் தெரியல. இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா, தன்னோட கூட்டல், கழித்தல் வேலையை தனது இறைநிலை தன்மைகளான வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4 மூலம் சரிவர அமைத்துக் கொள்கிறது. உயிரின பெருக்கம் ஏற்படும் போது இடம் கொடுத்து, அதே பாரம் அதிகமாகும் போது அதனை சமன் செய்தும் கொள்ளவும் செய்யும். இறைநிலை என்னும் பேராற்றல் அதோட தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் மூலம் தன்மாற்றம் பெற்று முதலில் என்ன ஆகுது? இறை துகளாகுது. பின்பு விண்ணாகி, பஞ்சபூதங்களாகி, பின்பு ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு உயிரினமாகி, பின் 6 அறிவு படைத்த, அதாவது மனம் எனும் குட்டி பூதம் பெற்று மனிதனாகவும் நாம வந்திருக்கிறோம். சிந்தனை ஆற்றல் பெற்ற மனிதனின் மனதை அவனது அறிவுதான் ஆள வேண்டும். அப்படி என்றால்தான் நாம் நமது 5 புலன்கள், அதாவது தோல், நாக்கு, மூக்கு, கண், காது இவற்றை கொண்டு நாம் தானே நம்ம அன்றாட வாழ்வை நடத்திக் கொள்கிறோம். அது வந்து நமது கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் ஆசை வயப்பட்டு மனிதனாக பிறந்த நம்மிடம் என்ன இருக்கு? தன்முனைப்பு, பாவப்பதிவுகள், மயக்கம் என்ற மாயை நம்மை வந்து அழுத்திக் கொண்டிருக்கிறது. உண்மைதானே?
மேலும் விலங்கின பதிவுகளோடு நாம பிறந்திருக்கிறோம். இவைகளை எல்லாம் நாம் இந்த பிறவிலேயே கழிக்க வேண்டும். முதல்ல நம்ம விலங்கின பதிவை கழிக்க என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமிஜி தந்த எளிமையான உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி செய்ய செய்ய நமது உடல் செல்களின் ஜீவகாந்த திணிவு என்ன பண்ணும்? கூடும். அப்படி திணிவு கூட கூட விலங்கின பதிவுகள் சிறிது சிறிதாக கழித்து விடலாம். அடுத்து நமது தன்முனைப்பு, ஈகோ காரணமாக என்ன ஆகுது? 6 தீய குணங்கள்: பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் நம்மிடம் பதிவுகளாக கூடியிருப்பதை நம்ம எப்படி கழிச்சுக்கலாம்? தவம் மூலம் கழிச்சுக்கலாம். தற்சோதனை மூலமும் நாம கழித்து மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இந்த பழக்கத்தை மாற்றுறதுக்கு பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப தேவைங்க. அதாவது மனசுல நமக்கு போதுமான அளவு ஆற்றல் இருந்தால்தான் எந்த ஒரு பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்ய முடியும். அல்லாட்டி என்ன பண்ணுவோம்? ஆர்வத்துல செய்ய ஆரம்பிப்போம். ரொம்ப ஆர்வத்துல செய்ய ஆரம்பிப்போம். அப்புறம் பாதியிலே விட்டுடுவோம். மனதில் அன்றாட நம்ம சாப்பிட்டு உடல் சக்தியை கூட்டுற மாதிரி மனசக்தியும் கூட்டிகிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம பயிற்சிகளை விடாது செய்ய முடியும். நம்மள் இருக்கும் ஜீவகாந்த சக்தியை பெருக்க சுவாமிஜி கண்ணாடி பயிற்சி, தவ பயிற்சி, தீப பயிற்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப மிக மிக அவசியமானது. நம்ம பழக்கத்தைப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தவறான வாழ்க்கை முறை மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த வாழ்க்கையை நம்ம இந்த வாழ்க்கை சூழலிலே தான் இருந்துட்டு இருக்கணும். இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சுவாமிஜி கொடுத்த இந்த பயிற்சிகளை நாம் விடாது செய்தல் மிக மிக அவசியம். எப்படி நம்மளுடைய உடல் வலிமை கூட்ட உணவு எப்படி முக்கியமோ, அதே போலத்தான் மன வலிமை கூட்ட தியானம், தவம் மிகவும் அவசியமாகுது. இப்போ உடல்ல உள்ள அழுக்க நம்ம கிளீன் பண்றதுக்கு சோப்பு கொண்டு நீக்கிடுறோம். ஆனா மனதின் அழுக்கை 6 தீய குணங்களை எப்படி நம்ம போக்குவது? அதை குறித்து சுவாமிஜி அருமையான வழிவகைகள் கொடுத்திருக்கிறாங்க. 6 தீய வினைகளை கழித்து நல்வினையை கூட்டிக் கொள்ளலாம். எப்படின்னா, பேராசை என்ற தீய குணத்தை நம்மிடமிருந்து கழிக்க என்ன செய்யணும்? ஆசை சீரமைப்பு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதை பண்ணி தவம், துரிய தவம் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா நிறைமனமாக அதை மாற்றிவிடலாம். சினம் என்ற தீய குணத்தை நம்மிடமிருந்து கழிக்க என்ன பண்ணலாம்? சினம் தவிர்த்தல் பயிற்சி தினமும் செய்து, தவம் செய்து, பொறுமை என்ற குணத்தை நாம பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி கடும் பற்று, அதை கழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தவம் தான். எல்லாமே தவம் தான். நமக்கு தவம் செய்ய செய்ய ஈகை என்ற நல்ல குணமை பெற்றுக்கொள்ளலாம். முறையற்ற பால் கவர்ச்சியை தவத்தின் மூலம் கற்பு நெறியாக மாற்றலாம். உயர்வு தாழ்வு மனப்பான்மையும் நேர்நிறை உணர்வாக மாற்றலாம். நம்முள் இருக்கும் வஞ்சத்தை கழித்து மன்னிப்பு தரும் நல்ல உள்ளமாகவும் மாற்ற முடியும். இவை எல்லாம் ரொம்ப சொல்றதுக்கு ஈஸி தாங்க. நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க, பட் பயிற்சி செய்யணும்ல அப்படின்னு சொல்லுவீங்க, நினைக்கலாம் இல்ல? ஈஸியா சொல்லிடலாம், இதை பண்ணிடுங்க அதை பண்ணிடுங்க சொல்றது ஈஸி. ஆனால் செய்வது கடினம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பயிற்சி செய்தால் நிச்சயம் சாத்தியம் என்பதை அனுபவித்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றுதான் நாங்கள் பகிர்கின்றோம். நண்பர்களே, மனோசக்தி நமக்கு கூட கூட பாத்தீங்கன்னா அனைத்துமே சாத்தியம்தான். நாம் நமது உடலில் உள்ள ஜீவகாந்த சக்தியை கூட்டிக் கொள்ள 4 வழியில கூட்டிக் கொள்றோம். உணவு, நீர். உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பாதி அளவு தான் உணவு சாப்பிடணும். வயிறுக்கு பாதி அளவு தான் உணவு, 1/4 பங்கு நீர், மீதி 1/4 பங்கு வெற்றிடமா தான் இருக்கணும். அப்பதான் நம்ம நம்ம அதர் சோர்ஸ்ல இருந்து வர்ற சக்தியை நாம கிரகித்துக் கொள்ள முடியும். மூச்சு காற்றின் மூலம் பிராணவாயு கிடைக்குது. பூமியின் மையத்தில் ஏற்படும் அனிச்சிதைவால் ஏற்படும் காந்த ஆற்றல் பூமியின் மேல் வாழும் உயிரினத்திற்கு ஆற்றல் கிடைக்குது. கோள்களில் இருந்து கிடைக்கும் காந்த ஆற்றல். இந்த மாதிரி நமக்கு 4 விதத்துல வர்ற இதை நம்ம சரியான முறையில பயன்படுத்திக்கணும். சரி, இந்த ஆற்றல்லாம் நமக்கு எப்படி செலவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றாட நமது உடல் பணியில் மூலம் ஜீவகாந்தம் நம்மிடமிருந்து கழிந்து சென்று கொண்டே இருக்கிறது. அப்படித்தானே? டெய்லி ரொட்டீன் ஒர்க்ல நம்ம அவ்வளவு செலவு பண்றோம். மேலும் நமது 5 புலன்கள் மூலமாக செலவு பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? தோல் மூலமாவோ, கண் மூலம், காது மூலம், வாய், மூக்கு, இதன் மூலம் நம்ம நிறைய ஆற்றல்கள் அன்றாட செலவு சென்று கொண்டே இருக்கோம். மன இயக்கம் எண்ணங்கள் மூலமாகவும், நம்ம தாட்ஸ் சும்மா இருந்தா ஏதாவது எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. அப்பவும் நம்ம ஜீவகாந்த அளவு செலவு பண்ணி தான் அந்த எண்ணமா வருது. இந்த ஜீவகாந்த இழப்பை ஈடு செய்யத்தான் சுவாமிஜி இந்த பயிற்சிகளே கொடுத்திருக்காங்க. தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி. மேலும் எல்லா தவங்களுமே பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கொடுத்திருக்க தவங்களுமே ஜீவகாந்தத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி தான். என்னென்ன தவங்கள் கொடுத்திருக்காங்க? ஆக்னி, சாந்தி, துரியம், துரியாதீதம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரக தவம், நித்யானந்த தவம், 9 மைய தவம், இறைநிலை தவம். இந்த அத்தனை தவங்களும் பாத்தீங்கன்னா
நமக்கு பேருதவியா இருக்கும். டெய்லி ஒவ்வொரு தவம் அதனாலேயே நம்ம வாழ்க்கையில எங்கேயோ போயிடலாம். மேலும் இந்த தவங்களால் எந்த இந்த தவம் பண்ண பண்ண பாத்தீங்கன்னா ஒரு செயல் செஞ்சா அதுல முழு ஈடுபாட்டோட நம்மளால செய்ய முடியும். பயம் பரபரப்பு குறையும். இது மைனஸ் பிளஸ் இதெல்லாம் என்னென்ன வருதுன்னு பாருங்க. கூட்டல் கழித்தல். பயம் பரபரப்பு குறையும், நம்மகிட்ட இருந்து குறையும், மைனஸ் ஆகும். அன்பு கருணை கூடும், கூட்டல் ஆயிடும், நம்மளுக்கு பிளஸ் ஆயிடும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு ஆற்றல் கூடும், பிளஸ். பிறருக்கு தீட்சை வழங்க நம்ம உள் போதுமான ஆற்றல் பெருகும், இதுவும் பிளஸ். நமது கர்ம நோய்கள் விலகும், இது மைனஸ். நம்ம கிட்ட இருந்து தீயதெல்லாம் விலகும், நல்லதெல்லாம் கூடும். அதிகாலை தவம் செய்யும் போது என்ன ஆகும்? பிரபஞ்ச சக்தி, மகான்கள், சித்தர்கள் இவர்களோட ஆற்றலையும் நாம் பெற முடியும், இது பிளஸ். நமது முகவசியம் ஜகவசியம் கூடும், இது நமக்கு கூட்டல் தான். மேலும் நாம் இந்த பூலோகத்தில் பிறந்தமைக்கு நமது பதிவுகளும் ஒரு முக்கிய பிரதான காரணமாகவும் இருக்கு. எல்லோரும் பாத்தீங்கன்னா சஞ்சித கர்மம் என்னும் மூட்டையோடு தான் நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். 3 வயது முதல் இப்ப வரை நாம் செய்த செயல்கள் மூலம் இந்த பிராரப்த கர்மாவையும் சேர்த்து கொண்டேதான் நம்ம இருக்கிறோம். இந்த இரண்டும் பேஸ் பண்ணி தான், அதாவது நம்ம சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மத்தை பேஸ் பண்ணி தான் நமது ஆகாமிய கர்மா அமையும். நமது ஆன்மாவின் அழுக்குகளை கூட்டிக் கொண்டே நம்ம பிறந்துட்டோம். இந்த அழுக்குகளை எப்படி கழிப்பது? அதற்கு சுவாமிஜி அருமையான வழியும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதையும் நம்ம செஞ்சுட்டு வர்றோம். பிறருக்கும் அதை நம்ம செய்து அவங்களையும் செய்யறதுக்கு நாம வழிவகை கொடுக்கணும். முதல்ல இந்த பதிவுகளின் அடையாளம் என்ன? இப்ப நமக்கு பதிவு இருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை அப்ப தெரிஞ்சுக்கிட்டாதானே அதை எப்படி நீக்கணுங்கிறது நமக்கு புரிய வரும் இல்லையா? மனவளக்கலை பயிற்சிக்கு முன் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம என்ன செய்வோம்? புலம்பிட்டே இருப்போம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் யாருக்குமே எந்த தீங்கும் செய்யலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு புலம்பிட்டே இருப்போம் இல்லையா? இல்லாட்டி கடவுள்கிட்ட எனக்கு இதை கொடு, அதை கொடு, இதா இருக்கணும், அதா இருக்கணும், அப்படி வேண்டிட்டே இருப்போம். அதாவது இந்த பதிவுகளின் அடையாளம் என்ன முதல்ல அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உடலிலே நோய் இருக்கும். நமக்கு பதிவு இருக்குன்னா உடல்ல நோய் இருக்கும். உள்ளத்திலே களங்கம் இருக்கும். களங்கம்னா 6 தீய குணங்கள் இருக்கும். மனதில குழப்பம், எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஒரு பயம், சந்தேகம், இந்த மாதிரி குழப்பம். எந்த பிரச்சனை எடுத்தாலும் ஒரு குழப்பத்திலேயே இருக்கும். வாழ்க்கையில் சிக்கல், சாதாரணமா முடியக்கூடிய இதுலயும் சிக்கல்ல கொண்டு விட்டுருவோம். அந்த மாதிரி வாழ்க்கையில சிக்கல். இவை எல்லாமே நம்ம கிட்ட இருந்தால் நாம் நம் பதிவுகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று பொருள். இது மனவளக்கலை பயிற்சிக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்தோம். இப்ப நம்ம பயிற்சிகள் செய்ய செய்ய எல்லாம் எப்படி விடுபடுதுங்கிறத நாமே கண்கூட நம்ம பார்க்கலாம். நம்மள நாமே செக் பண்ணி பார்க்கலாம். மேலும் நாம் செய்யும் நல்வினை ஆனாலும் சரி, தீய வினை ஆனாலும் சரி, அதாவது நம்ம செய்யக்கூடியது எதுலலாம் பதியுதுங்கிறதுலாம் அப்பெல்லாம் தெரியவே தெரியாது இல்லையா? இப்ப சுவாமிஜி சொன்னப்பதான் நமக்கு புரியுது. ஓ, இந்த மாதிரிலாம் இருக்கு. நான் மனசுல தானே நினைச்சேன், யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைச்சோம். பட் இவர் என்ன சொல்றாரு? நீ என்ன நினைச்சாலும் சரி, செய்தாலும் சரி, எண்ணத்திலும் செயலிலும் உள்ளது எங்கெங்கெல்லாம் பதியுதுன்னு சொல்றாரு. உடல் செல்களில், புலன்களில் எப்படி பதியுதான்? இயக்க பதிவா பதியுது. மூளை செல்கள்ல நினைவு பதிவா பதியுதான். ஜீவகாந்தத்தில், நம்முள் ஓடக்கூடிய ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாக பதியுதான். அதோட உயிர் துகள்ல நுண்ணிய இயக்க பதிவாக பதியுதான். கருமையத்தில் பாத்தீங்கன்னா தரப்பதிவு, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல இருந்து அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகுது. ஸோ அவங்களுக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது நமக்கு இப்பதான் தெரியுது. இதெல்லாம் வான்காந்தத்தில் சமுதாய பதிவாக, அதாவது போற போக்குல ஏதாவது நினைச்சிட்டு போயிடுவாங்க, இங்க குண்டு விழுந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அது அப்படியே பிரபஞ்சத்துல பதிஞ்சிரும். அதனாலதான் சுவாமிஜி இந்த போர் இல்லாம வாழணுங்கிறத, அவ்வளவு மனுஷன் ஜஸ்ட் லைக் தட் நம்ம எண்ணத்துல அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது மனவளக்கலைக்குள்ள வந்த பிறகுதான் தெரியுது. ரொம்ப ஒவ்வொரு எண்ணமும் நம்ம இறைநிலையோட கனெக்ஷன் வச்சுட்டே இருந்தா நம்மளுக்கு வேற எண்ணமே வராது. அதுதான் ஷார்டஸ்ட் வே. ஏதாவது டக்குன்னு நெகட்டிவ் வருதா, அந்த இறைநிலையோட கனெக்ட் பண்ணி விட்டுருணும், அவ்வளவுதான். அப்புறம் நமக்கு எந்த இது வரவே வராது. ஸோ இதையே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 பார்த்தீங்கன்னா நல்வினை பதிவுகள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தீய பத்தி நினைக்கவே மாட்டோம். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு போச்சா? தீதும் நன்றும் பிற தர வாரா அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் என்னனாலும் அடுத்தவங்க மேல ஒரு ஒரு கையை நீட்டினா 4 கையும் 4 விரலும் நம்மளை நோக்கி இருக்கிறதே பாக்குறது இல்ல. எல்லாம் அவனாலதான் இவனாலதான் அப்படின்னு தான் சொல்றோம். எல்லா இதுக்கும் நம்ம தான் காரணம் அங்கிறத உண்மை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுது. அப்படி உண்மை புரிஞ்சா என்ன ஆகும்?
அனைத்து செயலுக்கும் நாம் மட்டும்தான் காரணம். இத முதல்ல மனதுல ஆழ பதிவு செய்து கொண்டால், இந்த பாவ புண்ணிய பதிவுகளை பெற்று வந்த நாம் தான் இதனை கழிக்க வேண்டும். அதற்கு சுவாமிஜி 3 வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க. 1 பிராயச்சித்தம், 2வது மேல் பதிவு, 3வது பதிவு முறிவு. இப்போ இந்த இந்த பதிவுகளை கலைக்க பிராயச்சித்தம் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த சாரி, தேங்க்ஸ் சொல்ல தயங்கவே கூடாதுங்க. இந்த பழக்கத்த நம்ம மேல்நாட்டுலேருந்து கத்துக்கலாம். மேல்நாட்டுலேருந்து வேண்டாத விஷயங்கள் நெறைய கத்துட்டு இருக்கோம். ஆனா, இந்த சாரி, தேங்க்ஸ் அவங்களோட சாரி, தேங்க்ஸ் சொல்ற விதம், டைம் மேனேஜ்மென்ட்டு இந்த மாரி நல்ல விஷயங்கள் நம்ம அவங்க கிட்ட இருந்து நிச்சயம் கத்துக்கணும். அதுக்கு நம்ம தயங்கவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாம செய்த தீமையை நீக்க, இந்த பிராயச்சித்தத்துக்கு என்ன சொல்றாங்க? நல்ல காரியங்களை ஈடுபடுதல். நல்ல விஷயங்கள்ல எப்பவுமே நல்ல விஷயங்கள செய்றது. செய்த தவறை உணர்ந்து வருந்துதல். ஐயோ! நான் அவங்களுக்கு அப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு நம்ம ஜஸ்ட் லைக் தட் போகாம, அவங்க அத கொஞ்சமாவது மனசுல நம்ம பண்ணிட்டோங்கிறத உணரணும். அ அந்த அந்த அவங்க நம்ம தவறு செஞ்சதால அவங்க துன்புறுறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். சாரி அப்படி சொல்றது. இழப்பீடு செய்வது. அதுக்கு ஏதாவது நம்ம இழப்பீடு செய்ய முடிஞ்சா செய்யணும். மன்னிப்பு கேட்பது. இந்த செயல்கள் மூலம் நம்ம பிராயச்சித்தம் செய்து கழித்துக் கொள்ளலாம். இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்ப நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம்னு வச்சுக்கோங்களேன். செம்ம கூட்டம். எல்லாரும் உட்கார்ந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நடுவுல ஒரு பாதை இருக்கு. நம்ம முன்னாடி போய் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடுறோம். விறுவிறுன்னு போறப்போ ஒருத்தங்களே யாரோ ஒருத்தங்க கையோ, காலையோ கொஞ்சம் வெளியில நீட்டியிருக்காங்க. அத மிதிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இம்மீடியட்டா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு தொட்டு கண்ணுல வச்சுட்டு, சாரி கேட்டுட்டு தான் நம்ம ஓடணும். இல்லாட்டி கடவுளே மன்னிக்க மாட்டாரு. ஏன்னா, நீ அங்க போய் நீ அர்ச்சனை பண்ணி என்ன பிரயோஜனம் அப்புறம்? இல்லையா? ஸோ, அதுதான் இம்மீடியட்டா பிராயச்சித்தங்கிறது இம்மீடியட்டா செய்யக்கூடியது. அந்த கணப்பொழுதுல நம்ம என்ன தப்பு செய்றோமோ இதுக்கு நம்ம விழிப்புணர்வு இருந்தா தான் நம்ம அப்படி பண்ணுவோம். விழிப்புணர்வு வேணுங்கிற தவம் இருந்தா தான் விழிப்புணர்வு வரும். எல்லாமே ஒண்ணு ஒண்ணு இன்டர்லிங்க். அது இருந்தா தான் நம்ம இத பண்ணுவோம். இது அதனால பிராயச்சித்தம் உடனுக்குடன் பண்ணிடணும். மேல் பதிவு என்பது ஏற்கனவே ஒரு செயலினால் செயல்பட்ட தீய பதிவை இன்னொரு நல்ல பதிவு செயல் செய்து அதற்கு முன்னால் செய்த செயலை செயல்பட முடியாமல் செய்வதுதான் மேல் பதிவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இந்த உடற்பயிற்சி பத்திலாம் ஒரு அவேர்னஸ் இல்லாம, இஷ்டத்துக்கு வாக்கிங் பண்ணாம, ஒண்ணும் பண்ணாம உடல ஒரு ஒழுங்கா கவனிக்காம நோய் வர வளச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம மனவளக்கலைக்கு வரோம் அப்படின்னா, முதல்ல இந்த டாக்டர் குடுக்குற மருந்த கொஞ்சம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு, சுவாமிஜி குடுத்த இந்த எக்ஸர்சைஸ ரெகுலரா பண்ண, 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 பண்ண பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் மேலோங்கும். இதான் மேல் பதிவு மாரி. அப்புறம் மருந்த ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த எக்ஸர்சைஸே நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லா இத அப்படியே தொடர்ச்சியா பண்ணா நம்மளுக்கு அதுவே ஒரு மேல் பதிவா நமக்கு இருக்கும். நல்ல செயல்கள் செய்றது. நல்ல செயல்கள்னா என்ன? அன்னதானம் செய்யலாம். நம்ம உடல் உழைப்பால, மனதால, அறிவால என்னென்ன நல்ல செயல்கள் உண்டோ எல்லாம் செய்யலாம். ஆனா, இந்த எந்த ஒரு இது செஞ்சாலும், வலது கரம் கொடுப்பதை இடது கரம் அறியாமல் செய்வது வேண்டும். விளம்பரப்படுத்தக்கூடாது. எந்த எந்த இதையும் விளம்பரப்படுத்தினாலே அது போச்சு. அவ்வளதான். அதனால விளம்பரப்படுத்தாம நல்ல செயல்கள் பண்ணணும். அது நம்ம மேல் பதிவாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பதிவு முறிதல் அப்படின்னா, இறை உணர்வு பெற்று அறநெறி வாழ்ந்து ஓரளவு நல்ல டெய்லி தவம் பண்ணி 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 நம்மளுடைய சஞ்சித கர்மத்த துரியாதீன தவத்து மூலம் நல்ல எரேஸ் பண்றதுக்கு அளவு இந்த பதிவு முறிதல் பண்றதுக்கு இறை உணர்வு பெற வேண்டும். அறநெறி வாழ்ந்து அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் அத புரிஞ்சுட்டாலே போதும். அதாவது நம்ம செயல் செஞ்சா விளைவு இறைவனா வர்றான். அது யாரும் செய்யல. நம்ம செஞ்ச விளைவுக்கு தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறத அத புரியணும். அத அத மதித்து எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத விழிப்புணர்வோடு செய்து வாழ்தல். அதான் சுவாமிஜி கொடுத்த 2 ஒழுக்க பண்பாடு. அதன்படி வாழ்ந்து அதுதான் நலம் தரும் நமக்கு. இப்படி நம்ம வாழ்ந்தா என்ன ஆகும்? புதிதாக பாவப்பதிகள் ஆட் ஆகாது. ஏன்? ஆகாமி கர்மம் நமக்கு பாவப்பதிவுகள் ஆட் ஆகாது. ஏன்னா நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால நமக்கு நல்ல பதிவுகள் மட்டும்தான் வரும். தீய பதிவுகள் வரவே வராது. முன்வினை பதிவுகளும் பார்த்தீங்கன்னா, சஞ்சித கர்மாவும் பார்த்தீங்கன்னா, அடியோடு அழிந்துவிடும். ஆகாமிய கர்மாவும் நல்ல விதமாக தான் பதியும். துரியாதீத தவத்தில் தான் இவை சாத்தியம். இப்படி நல்லவை கூட்டி அல்லவை கழித்து வந்தாலே நம்ம ஞானம் பெறலாம். பொதுவாக ஞானம் என்பது என்னது? அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. அறிவியல் என்பது கணக்கீடுகளுக்கு உட்பட்டது. அறிவியலால் ஞானத்தையும், ஞானத்தால் அறிவியலையும் ஓரளவு தான் புரிஞ்சு கொள்ள வேண்டுமானால்
புரிஞ்சு கொள்ள தான் உதவும் ஒழிய, அறிவியலால் ஞானத்தையும், ஞானத்தால் அறிவியலையும், அந்த கோட்பாடுகளையும் நம்ம ஒருபோதும் உணர்ந்து கொள்ள முடியாது. இத எப்படி எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு இனிப்பு பண்டம் இருக்கு. நம்ம கிட்ட கையில இருக்கு. அது ஒரு கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டு வராங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்குப்பான்னா, "அப்படியா?" அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த அது எப்படி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இல்லையா? "ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்குண்ணா." கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் குடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னா, அத சாப்பிட்டு பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு இதனோட தன்மை தெரியும். அதே மாரி சுவாமிஜி நமக்கு வழிகாட்டி தான் விடுவாரு. "இப்படி பண்ணுப்பா, இது நல்லா இருக்கு. அப்படி பண்ணு நல்லா இருக்குன்னு" சொல்லுவாரு ஒழிய, நாம் தான் நமது முயற்சியில் உணர வேண்டும். இறைவன் என்ற பேராற்றலின் கணக்கை அறிந்திட வேண்டும் என்றால், தனித்திரு. தனித்திருனா கூட்டத்தோடு, குடும்பத்தோடு, சொந்தத்தோடு இருந்தாலும், மனதளவில் நாம தனித்திருக்க பழக வேண்டும். இறை சிந்தனையோடு பிரபஞ்சத்துடன் எப்போதும் அதாவது எந்த வேலை நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தோடு நமது அந்த எண்ணம், மனம் வந்து இணைந்திருக்க வேண்டும். எப்போதும் இணைந்திருக்க இணைந்திருக்க தான் நமக்கு வந்து இந்த பதிவுகள்லாம் சுத்தமா வராது. இந்த நெகட்டிவ் தாட்ஸே வராதுங்க. இணைந்திருக்க இணைந்திருக்க தப்பு கணக்கு போட்டு தவிக்க மாட்டோம். அதாவது சாமி சொல்லுவாங்கல்ல, "தப்பு கணக்கு போட்டு தானுண்டு செய்தால் ஒப்புமோ இயற்கை." அதாவது நம்ம ஒரு மனசுல ஒரு தப்பு கணக்கு போட்டு ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்போம். ஆனா, இயற்கை விதின்னு ஒண்ணு இருக்கு. அதனால அந்த மாதிரிலாம் நம்ம தப்பு கணக்கு போட மாட்டோம். எது நிகழுமோ அத தான் நம்ம நினைப்போம். இயற்கை விதியை ஒப்புக்கொண்டு, மதித்து நம்ம நடப்போம். வாழ்வில் வெற்றி, மகிழ்ச்சி, அமைதியான வாழ்வு வாழ்வோம் என்று கூறி, அடியேனது குரு சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை நல்கிய நார்வே மன்றத்திற்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாமும் நமது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன்.